ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கோதுமையாடை. இங்கே நல்ல கோதுமை மாவோட நிறையா விதமான காய்கறிகளும் சேர்த்து தட்டி செய்யக்கூடிய இந்த அடை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை ஈவினிங் ஸ்நாக்குக்காகவும் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கோதுமை மாவோட நிறையா விதமான வெஜிடபிள்ஸ் சேர்க்குறங்காட்டிக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இங்கே கொங்கு ஸ்டைல் ரெசிபீஸில் இந்த மாதிரி அடை வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது ராகி அடை, கோதுமை அடை, இதெல்லாம் இங்கே கொஞ்சம் ஃபெமிலியரான ரெசிபீஸ் தான். அடிக்கடி வீடுகளில் செய்வாங்க. அதுவும் இங்கே நல்ல காய்கறி எல்லாம் சேர்த்து செய்கிற இந்த கோதுமை அடை ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கோதுமை மாவை அடை செய்யறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ எல்லா காய்கறிகளும் ரெடியாக இருக்குது. காய்கறிகளோடு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது என்னென்ன காய்கறிகள்னு நம்ம ஒவ்வொன்றா மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டே பார்த்துடலாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடியான இருக்குன்னு முட்டைக்கோஸ், கேபேஜ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நல்லா துருவின கேரட் ஒரு கப் அளவுக்கு. இது உருளைக்கிழங்கு தோல் எடுத்து நல்லா இப்படி துருவி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு கப்பு. அடுத்தது பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயம் ஒரு கப்பு, அதாவது ஒரு ஃபுல் வெங்காயம் போட்டிருக்கேங்க. அடுத்தது நல்ல பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையா போட்டாவே நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது துருவின தேங்காய், அதுவும் ஒரு கப் சேர்த்துக்கலாம். இந்த துருவின தேங்காய் சேர்க்கும்போது அது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பொடியான இருக்குன்னு ஒரு பச்சை மிளகா, துருவின இஞ்சி, ஒரு இன்ச்சு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது உப்பு. இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளோட கோதுமை மாவுக்கு சேர்த்து விட்டுறணும். கூடவே நல்ல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்து விட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுறணுங்க. இப்போ ஒரு ஃபுல் கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்து விட்டுறணும். நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சு கலந்து விடணும். அந்த காய்கறிகள்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதுலேயே நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் பிசைஞ்சதில் நல்லா இப்படி பிடிக்கிற பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம அந்த கோதுமை ரொட்டி தட்டி வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். டக்குன்னு நிறையா தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். கொஞ்சம் கைக்கு ஒட்டுற பக்குவம் இருந்தால் நல்லது தான். நல்லா அது தட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ அந்த கோதுமை ரொட்டி, கோதுமை அடைக்கி தட்டிடலாம். இப்படி இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டு நல்லா ஒரு உருண்டை இப்படி எடுத்துட்டு நல்லா இப்படி அழுத்தி தட்டி விட்டுறணும். கோதுமை அடை இப்படி கை விரல்களை வச்சு அழுத்தியே தட்டி விடணுங்க. ரொம்ப மெலிசாக தட்ட முடியாது, நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா. ஸோ ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ரவுண்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கிண்ணங்கேது வச்சு இப்படி எடுத்து விட்டுட்டோம்னா சுற்றியில் இருக்கிறது அழகாக ஒரே மாதிரியான ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அந்த கோதுமை ரொட்டியை சுட்டு எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வேண்டி இது பண்ணுறோம். ஸோ வேணா பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே போட்டு விடுங்க. ஸோ இப்போ நல்லா இப்படி ஒரு ரவுண்டு ஷேப்பில் கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ இலையோடு அப்படியே எடுத்து நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் இப்படி திருப்பி வச்சு விட்டுறணுங்க. இருக்கட்டும், ஒரு 30-40 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அந்த இலை மேலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் கழித்து அந்த இலையை அப்படியே பொறுமையாக அப்படியே எடுத்து விடுங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சுட்டு எடுத்துடணும். நல்லா அந்த காய்கறிகளோட அந்த கோதுமை மாவும் சேர்ந்து வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னியே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா உப்பு, காரம், காய்கறிகள் எல்லாமே சேர்த்தாச்சு. பட் இருந்தாலும் ஒரு சட்னிக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக் எதுக்கு வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ஒரு சத்துள்ள கோதுமை ரொட்டி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாஃப்டாகவும் இருக்குது.
ஸோ ரொம்ப அப்படி வரன்னெல்லாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ள காய்கறிகள் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இப்படி வெறும் கோதுமை ரொட்டியே போதும், சட்னி கூட தேவையில்லை, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.